ஹாய் ஹலோ மக்களை, நான் உங்களோட ஷேடோ கேமிங். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு, அதாவது 50 ஸ்ட்ரைக் இன் கிராஃப்ட் லேண்ட் ஒன் டேப் மேட்ச்சு. இப்போது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் மேட்ச் போயிருப்போம். போனதில் வந்து டெசர்ட் உட் பேக்கர் டபுள் பேரல் இது ரெண்டும் எடுத்திருப்பேன். இங்கே போய் நான் வால் போட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பேன். இனிமேல் ஆஃப்லைன்னு நினச்சிட்டு நான் ரஷ் பண்ணுவேன். முன்னாடி பார்த்தா டக்குன்னு ஆன்லைன் வந்த மாதிரி முன்னாடி வந்து குதிப்பாப்பில். நானும் ஃபஸ்ட் மேட்ச்சே டக்குன்னு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டு தூக்க பார்ப்பேன். முடியாது. இங்கே ஓப்பனில் வருவாப்பில் அடித்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை. ஒரு செகண்ட் ரவுண்ட் திரும்ப அதே மாதிரி அதே சைடு தான் ரஷ் பண்ணுவேன். திரும்ப வருவாங்க, நீங்கள் உட்காந்து பார்ப்பேன். திரும்ப அதே மாதிரி ஓப்பனில் வருவாப்பில். ஓகே, இப்போ அதே மாதிரி அதே ரவுண்ட் மாதிரி அடிச்சலாம், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் தூக்குவேன். சிக்காது. அப்புறம் படுத்துட்டு வருவான்ட்டு நான் சுட்டு போக முடியல. 150 கனெக்ட் பண்ணிடுவேன் புசுக்குன்னு. அப்போ நான் டக்குன்னு வால் போட்டு இன்ஹீல் ஒரு சிப் எடுத்துகிட்டு பார்ப்பேன். இந்த சைடு ஓப்பன் வந்துடுவாப்பில். நான் ட்ரை பண்ண முடியாது. தூக்குன்னு தூக்குவேன். ஹெட்டுக்கே ஏறல. அப்புறம் இந்த சைடு ஓப்பனில் வருவேன். உட்காந்து தூக்குவேன். பார்த்தா முடியாது. அப்புறம் ஓப்பன் நின்றுட்டுருப்பேன். அடுத்த ஸ்டார்ட்டு ஹெட்டு ஈஸியாக சிக்கிடும். தேர்ட் ரவுண்ட் இது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ரவுண்டு என்னென்னா, வால் போட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இவர் நேராக ரஷ் பண்ணுவார் எப்போவுமே. இப்போ நான் ரஷ் பண்ண விட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஓப்பன் ஆடிட்டு இருந்தார். உட்காந்து குதிச்சு ஆடி பாடி நிறையா ட்ரை பண்ண புதுசாக. ஆனால் எதுவுமே கரெக்டாக வரல. இப்போ டக்குன்னு பார்த்து ஓப்பனில் வந்தாருன்னு சொல்லிட்டு நானும் ஓப்பனில் போனேன். டப்புன்னு அடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதே தெரில. சரி, ஒரு மேட்ச் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சு இந்த ரவுண்டு வந்து ரிவெஞ்ச் ரவுண்டு. இந்த ரவுண்டு டப்புன்னு ஓப்பனில் போய் நின்றுட்டு பார்ப்பேன். அவரும் வெளியே வருவாப்பில், அங்கே வருவாப்பில், இங்கே வருவாப்பில். வர முடியல அவரால். கரெக்டாக அவருக்கு லாக்கால எனக்கு லாக்கால. அப்படி இங்கே குதிச்சு சுற்றி பார்ப்பேன். உட்காந்து சுடுவேன். என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன். சிக்காது. அப்படி இங்கே ஓப்பனில் வருவாப்பில். இப்போ இந்த சைடு அப்படியே ரீலோட் பண்ணிட்டு இப்படி ஓப்பனில் வந்து ஒரு தூக்கம் பாருங்க. சரியான ஒன் டேப்பு. 3 மேட்ச் ஜெயிச்சிருவோம். 3-1 இருக்கு இந்த சிச்சுவேஷன். இப்போ அவருக்கு ரிவெஞ்ச் ரவுண்டு. அவர் வந்து நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொறுமையாக ரஷ் பண்ணுவார். அவர் ஒரே சைடாக ரஷ் பண்ணார். ஃபஸ்ட்லேருந்து நான் தான் மாறி ரஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டெசர்ட் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவேன். அவரும் ட்ரை பண்ணுவாப்பில். அது ரொம்ப தூரம் போவோம். டபுள் பேரில் எடுத்து ஹூக்கான் போட்டு இப்போ அடிக்க வந்தோடனே நான் ஓட தான் செய்வேன். சரியான ஓட்டம். டெசர்ட்டில் சுடுவேன். அவர் உட்பேக்கர் மட்டும்தான். உட்பேக்கரை வச்சு என்னை அந்த ஆடிடுச்சு. முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, வால் போட்டு உட்பேக்கர் ரீலோட் பண்ணி நானும் ட்ரை பண்ணேன். உட்பேக்கரில் ஒரு புல்லட்டு படல கடைசி வரைக்கும். அப்போ நான் இங்கே வந்துட்டு வால் போட்டு நின்றுவேன். அவர் எங்கே வர்றான்னு பார்த்துட்டு ஓப்பனில் வருவாப்பில். டெசர்ட் அடிச்சு சொல்லுவேன். முன்னாடி போய்ட்டு பின்னாடி வந்து என்ன நினச்சது தெரியல, மண்டையிலே வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் தம்பி அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. ரொம்ப சங்கடமாக போச்சு. 3-2. இப்போ எனக்கு திரும்ப ரிவைஸ் டைமு. நான் திரும்ப அடித்தானோம். ஓகே, வெளியே வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன்லேயே நின்று வெளியே வர வச்சு அடிப்பேன். சிக்க மாட்டார். ஏன் லாக்கே ஆகாது. கடைசி டக்குன்னு இங்கே வந்து நிற்பார். இந்த இப்போல்லாம் பிங்கு நிறைய ஆகும். அப்புறம் இப்போ டேப் அடித்து மேட்ச் ஜெயிச்சிருவேன். சரியான பிங் ஆகுது இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே. இந்த கிராஃப்ட் லேண்டில் மட்டும் அங்கே இருக்கிறான். டப்புன்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல. திரும்ப பார்த்தா அங்கே போய் நிற்கிறாப்புல. எப்படின்னு தான் தெரில. நான் ஓப்பன் நிற்பேன். அவர் வந்துட்டு நான் ஓப்பனில் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாப்புல. அப்புறம் சரி நானே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி நேராக பக்கத்தில் போனால் அவர் இந்த சைடு ரஷ் எடுப்பார். அதாவது என்ன முன்னாடி போட்டு அவன் வந்து பின்னாடி சுற்றி வந்து அடிக்கணும்னு பார்த்தாரு. முடியல. நான் ஓப்பனே தான் ஆடுவேன். அப்புறம் வால் அப்பப்போ போட்டு ஓப்பனே தான் ஆடிட்டுருப்பேன். அப்போ இப்போ ஹெட்டு காட்டியிருப்பார். ஹெட் அடிச்சுதான் நல்லா தான் இருக்கும். அப்புறம் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நானும் அப்படியே பொறுமையாக பேக் போனால் உட்காந்து வால் போட்டு பின்னாடி பேக் போவேன். வருவாப்பில். முடியாது. நானும் தூக்குவேன். சிக்க மாட்டாப்பில். அப்படி இப்போ வந்துடுவார். ஓப்பனில் வருவார். நானும் டபுள் பேரெலாம் கையில் வச்சு ரெடியாக இருப்பேன். முடியாது. அப்புறம் வால் போட்டு இந்த சைடு பார்ப்பேன். ஓப்பனில் வருவாப்பில். தூக்கி மரணமான ஹெட் ஷாட். 4-2 மேட்ச் ஜெயிச்சிருவேன். இப்போ அடுத்த மேட்ச்சு அவர் இப்போ ரிவெஞ்ச் கொடுக்காதனால இந்த ரவுண்டாச்சும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு ஓப்பனில் போவேன். அவர் ஓப்பன்லேயே வர மாட்டார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இனிமேல் அப்போது அவர் உள்ளன்ட்டே சுட பார்ப்பாரு. முடியாது. நான் நின்றுட்டு வெட்டி பார்ப்பேன். பார்த்தா இங்கிட்டு டக்குன்னு ரஷ் அடிச்சிருப்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனில் போய் உட்பேக்கரை வச்சு தூக்கவே முடியாது. அவன் இங்கிட்டு வந்துடுவோம் பசங்க. சரி வால் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
எப்படி சொல்கிறது, என் க்ளூவால் தான் என் விசிபிலிட்டி வந்து மறைக்கிறது. அப்புறம் ஒரு அடி அடித்தார், திரும்ப ஃபுல்லியே தான் அடி வாங்கினேன். அதை விடுங்க, தப்பில்லை. அடுத்த 2 ரவுண்டும் நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ரஷ்ஷு இங்கேருந்து லாங்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப நேரம் போச்சு மேட்ச்சு. இந்த ரவுண்டு ரொம்ப தூரமாக போச்சு, முடியல சுத்தமாக. அப்புறம் இங்கே நின்னேன். அப்புறம் போய் உட்காந்துருவார், படுத்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடித்த மாதிரி அடிக்கலாம் பார்ப்பாரு. நானும் வால் பின்னாடி போயிட்டு ஒரு வாழை போடுவேன். கேம் சிக்காது ஃபஸ்ட் எடுத்தோடனே. அப்போ வாழை போட்டு கொஞ்சமாக தள்ளி போய் ஹெட்டுக்கு ஏன் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கோப்பை போட்டு ஹெட்டுக்கு ஏன் வைப்பா டப்புனு உடம்புல பட்டோம். அவருக்கு டக்குனு இண்டிகேட் ஆகிடும், போட்டுருவார் வாழை. அப்புறம் 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 அப்படியே இருந்துச்சு ஓடி வருவாப்பில். நானும் ஹெட்டு தூக்குவேன், முடியாது. அது அப்படியே சுற்றுவேன், இப்படி சுற்றுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜம்ப் வேறு பண்ண முடியாது. அப்புறம் அவருக்கு பிடிச்சி கலாய்ப்பேன், ஏன் ப்ரோ ஜம்ப்பு பண்ண முடியாமலாம் ஹேக் போட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெசர்ட்டில் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக முக்கால்வாசி சுட்டிருப்பேன். டெசர்ட் தான் கையில் சுட்டு பார்த்தேன். அவரும் வால் போட்டு பக்கத்தில் வந்தாருங்க. நான் என் பக்கத்தில் வந்து தான் போட்டால் அவர் சுற்றி போட்டார் வால். இங்கே ஓப்பனில் வருவாப்பில். இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பனில் வருவாப்பில் சுடுவேன். அவர் டக்குன்னு, அதாவது ஏமோ வந்து மேக் முடிஞ்சிடும், ரீலோட் பண்ணிட்டு இங்கே வருவேன். ஓப்பனில் வருவேன், தூக்கி இருந்தாலும் சரியான ஹிட்டு. அவன் ஒரு வால் போடும்போது எனக்கும் சேர்த்து போட்டு ஏம் காசு விட்டாப்பில். திரும்ப வால் போட்டு நான் திரும்ப ரீலோட் பண்ணி லாங் போயிடுவேன். லாங் போயிட்டு அவர் வந்து இப்படி ட்ரஷ் பண்ணுவார், நான் தூக்குவேன். மாட்டப்பட்டார், சரி மாட்ட பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப தூக்குவேன். திரும்ப அதே சைடு தான் வருவார், ரீட் பண்ணிடுவேன். அவரை வெயிட் பண்ணுவேன், வருவார், தூக்கி பங்கமான ஷாட். அவர் மேட்ச் வச்சுருப்போம். நீ ஒரு மேட்ச் வச்சா முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸில் அவர் அப்படி சொல்லியிருப்பேன், ப்ரோ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு, வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்படி சொல்லி ஹாப்பி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேட்ச்சு கடைசி வரைக்கும் இழுத்தார் அவர். முடியல, ஈஸியாக அவுட் ஆயிடுவாங்க. அவுட்டெல்லாம் இல்லை, நல்லா அடித்தார். ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். இப்படி இங்கே ஓப்பனில் வருவார், தூக்குவேன், முடியாது, ரீட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சைடு வருவாருன்னு பார்த்தேன், வந்தார், தூக்கி மேட்ச் ஜெயிச்சாச்சு. அவருக்காக முதல் மேட்ச் வணக்கத்தோடு முடிக்கிறோம். இந்தாங்க கைஸ் அவரோட ஐடி பார்த்துக்கோங்க. நான் ஜெயித்தேன். இதில் என்னோட சிக்கல்னால், ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஜெயிச்சேன், செகண்ட் மேட்ச் அவர் ஜெயிச்சிட்டாரு. இது அவர் ஐடி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. என் ஐடி கொஞ்சம் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் கைஸ், நம்ம வந்து 50 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்தோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். கைஸ் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அவன் ஹேக்கு போட்டு ஆடுறக்காக ரெடி பண்ண ஐடி கைஸ் இது. ஃபஸ்ட் ரவுண்டு ஹேக் போடாமல் சும்மா ஜாலியாக ஆடி இருக்காரு. அடுத்த செகண்ட் ரவுண்டு ஆடும்போது டேப் ஹேக் போட்டு வந்து ஆடினார். நம்ம வந்து 7-6 தோற்றுட்டோம். அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அதோடய கிளிப்பை வந்து முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருப்பேன், செகண்ட் மேட்ச் அவர் ஜெயிச்சிருப்பார்.